கொஞ்ச நேரம் வச்சிருந்து திங்கலாம். எப்படி நெளியுது பாரு. அட நம்ம உச்சிக்கு இருக்கேன். இந்த ஊர்ல இருக்க தெரு விட எனக்கு சின்ன வீடு ரொம்ப ஜாஸ்தி. இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணலாம்? தூக்கிடுவோம். தலை எழுத்து பூக்கூடைய தூக்கி தலைய வேண்டியாச்சு. என்ன காமராசு, ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? எந்த பிள்ளையா இருந்தா உனக்கு என்ன? என்னமோ இந்த ஊரே உன் தலையில விடுற மாதிரி பேசுற. நான் 2 பொட்ட பிள்ளைய பெற்றதுக்கு என்ன பேச்சு பேசுனேன்? நாக்குல நரம்பில்லாத மனுஷயா நீ? ஏய், வரம்பு இல்லாம பேசாத. எந்த வயசுல டைவர்ஸ் பண்ணலாம் தெரியுமா உனக்கு? ஜாக்கிரதையா பேசு. சரி விடுங்க. எந்த பிள்ளையா இருந்தா என்ன, பெத்தவங்களுக்கு விசுவாசமா இருந்தா போதும். இது பொட்ட பிள்ளைதான், அழகு புள்ள, சமத்து புள்ள. எந்த பிள்ளைய பெத்தா என்ன, நம்ம பாடு கஷ்டம்தான். உனக்கு என்னைக்குதான் கஷ்டம் இல்ல? நீ புட்டிப்பால் கேஸ் அப்படிதான் பேசுவ. தாய்ப்பாளர் உனக்கு தெரியுமா? காமராசு, வீட்டுல சுகந்தி இருக்கா? போய் பால் வாங்கி குழந்தையோட பசியாத்து. சரிங்க. சோழி இருக்குல்ல, பேசிட்டே நிக்காம வா. காமராசு, எல்லாம் அம்மா சொல்லுச்சு. சத்து இந்த புள்ளைய பாத்துக்கோ, உள்ள பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், வசந்தி வந்துட்டேன். எங்கம்மா போயிட்டு வர? என்னக்கா கூப்பிட்டியா? ஆமாண்டி, அதுக்காக இப்படியே ஓடி வருது. என்ன தொட்டு தாலி கட்டினவன் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான். ஆனா காமராஜ் அது மாதிரி இல்ல. அனாதை குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்குது. அதாண்டி மனுஷன். என்ன யோசிக்கிற? இந்த குழந்தைய கொடுத்துட்டு நம்ம குழந்தைய வாங்கிட்டு வா. அச்சச்சோ. டேய் கண்ணா, ஒண்ணு போயிட்டியாடா? குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சு. ஆமா, இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நம்ம நாட்டுல பாரத மாதான் பெண்மைக்கு கொடுக்கிற மரியாதை சில பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அப்படி வந்ததா இந்த குழந்தை. உங்களுக்கு பெண் குழந்தைனா பிடிக்குமா? பிடிக்கும். நானும் பொம்பளை பிள்ளைதான். நாளைக்கு வீட்லயே இரு. எதுக்கு? நான் மாப்பிள்ளை பார்க்க வரேன். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, எங்கயா இருக்க? ஏதாச்சும் கனவு கண்டியா? அந்த மாதிரி கனவெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சொல்ல, என்ன பிடிச்சிருக்கா? கண்ணு இருந்தும் குருடா, வாய் இருந்த ஊமையா இருக்க பொண்ணதான் எனக்கு பிடிக்கும். புரிஞ்சுதா? கவுத்துட்டாயா? மொத்தத்துல உனக்கு வெத்தலை பாக்கு போட்டு கொதப்புற கேள்விதாயா லாய்க்கு. ஏய், என்னடா சர்க்கஸ் வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்க? ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். இங்க காசு கொடுக்கிறது யாரு இல்லடா, வந்து குளி. நான் மட்டுமா பண்றேன்? உலகத்துல எல்லாரும் தான் பண்றாங்க. சீக்கிரம் வந்து குளிடா. தண்ணியில குளிச்சு பழக்கம் இல்ல, இந்த மாதிரி இடத்துல தண்ணி அடிச்சு தான் பழக்கம். எப்பா, நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல. வேகம் தரிக்குது. வா வா பத்ரா. ஏய், காமராசு, என்ன? இந்த எஸ்டேட்ல நிறைய மான் இருக்கு. எனக்கு ஒன்னு புடிச்சு தருவியா? ஏ,
நான் சுதந்திரமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஒரு மான சுட போய்தாமா சல்மான் கான் ஜெயிலுக்கே போயிருந்தாரு. நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாமா, ஆளை விடு. ஆமா, இந்த ஊருக்குள்ள நான் ஒருத்தன் தான் ஆம்பளையா? ஒருவேளை நான் பிறக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சுடு தண்ணிய வாயில ஊத்துற மாதிரி காதலிக்கிட்டு இப்படியா கோபப்படுறது? உன்னா டெவலப் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, என்கிட்ட விட்டு நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. எங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு உனக்கு இன்விடேஷனே கிடையாது. மாப்பிள்ளை தோழனா நீ பக்கத்திலே உட்கார கூடாது. ஓ அப்படியா? சாப்பாடு மட்டும் வீடு கேரியர் அனுப்பிச்சு விட்டு. அதான் கிடையாதுடா கண்ணா. ஐயோ, உனக்கு சோறே கிடையாது. என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? இரியா இரு, நான் யாருன்னு ஊரை கூட்டி காட்டுறேன். நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மீது வா. ஐயோ, அடி பால் மகளே, இறங்குடி. அக்கா, வசந்தி, வசந்தி, பாத்து. ஐயோ, யாராவது வசந்தி! காப்பாத்துங்களே. கடவுளே, பாத்து. ஐயோ, வந்துருமா, வந்துரு. தம்பி கொஞ்சம் காப்பாத்துப்பா. வசந்தி, நான் சொல்றது கேளு. கீழே இறங்கி வாமா. வசந்தி, நீ என்ன சொன்ன? வசந்தி வேணா. ஆம்பளைய பார்த்தது இல்லையா? வசந்தி, ஐயோ இந்த உலகத்துல நீதாயா எனக்கு ஆம்பளை. வேண்டாமா, வேண்டாம், நான் சொல்றது கேளு. என் மனசுல நீ மட்டும்தாயா இருக்க. ஐயோ, கீழே வாமா. என் காதல் உண்மைனா நிச்சயம் நான் கரை சேருவேன். வசந்தி பாத்து. ஏன் இப்படி பண்ற? சொல்லு வசந்தி, இந்த ஆபத்தான விளையாட்டு தேவைதானா? என்ன ஏன் இப்படி பண்ற? சொல்லு, பேசு. காதலும் ஒரு இனிய விபத்து தான் மனசு பாதிப்பதால். ஹலோ, மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி இருக்காங்களா? அவங்க வெளியே போயிருக்காங்க மேடம். ஓ, தேங்க்யூ. அடடடடா, எவ்வளவு மாத்திரைங்க! ஒரு மெடிக்கல் ஷாப்பை வைக்கலாம் போல இருக்கு. போற போக்க பார்த்தா டிஃபன் கேரியர் ஃபுல்லா மாத்திரை தான் கொண்டு வருவேன். இதுல சாப்பாடு ஏதாவது இருக்கா இல்லையா? அம்மா, நீங்க நல்லா இருந்தா 5000 குடும்பம் நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? கொண்டா. அம்மா, ம், ரிசப்ஷன்ல 3 பேர் தப்பு பண்ணாங்களே, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். இது அப்படியே எடுத்து வெளியே கொட்டிடுவேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். பாவமா, புள்ள குட்டிக்காரங்க. சரி, ஏன் ஹெல்த் இருக்கட்டும், கொண்டா உன் பல்ச பாப்போம். ம், என்னடா நாடி கபடி விளையாடுது? சரியாதானமா இருந்தது? ஏய், யாரையாவது லவ் பண்றியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப வெக்கப்படாதீங்க சார், பொம்பளை கெட்டா போ. வசந்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குடா? வா, நான் சொல்றேன். எங்க? என்னடா என்னமோ தங்கமலை ரகசியம் சொல்ற மாதிரி தள்ளிக்கிட்டு வர. ரகசியம் தான், இரு சொல்றேன். என்ன சொல்லு. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்னு இருந்த ஆள பால் குடிக்க வச்சிட்டியே. புரியும்படியா சொல்லுடா. காமராசு உன் மேல காதலா கசிஞ்சு கண்ணீரை ஒதுக்கிறாரு. உன் தலையிலிருந்து விழுந்த முடிய மோதிரமா செஞ்சு கையில போட்டுக்கிட்டாருன்னா பாத்துக்கோயேன். அப்படியா? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற? அது நானும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். தண்ணிக்குள்ள இருந்து பேசுறேன். தண்ணிக்குள்ள இருந்தா? தண்ணிக்குள்ள இருந்து எப்படி பேச முடியும்? முடியும். காத்தில்லாத இடத்துலயும் என் உயிர் மூச்சு உங்ககிட்ட பேசும். அப்படியா? இப்போ உன்னை உஜாலா மீன் கடிச்சிருக்குமே. உஜாலா மீனா? ஐயோ, ஆமா, உஜாலா மீன் கடிக்குது. அப்படியே இரு, ஒரே நிமிஷத்தை உன்னை வந்து காப்பாத்திடுறேன். ஐயோ, எப்படி?
ஆ.